குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். இந்த நாளிலே ஒருவேளை உங்களுக்கு ஆலயத்துக்கு போக முடியல, வியாதியா இருக்கிறீங்க, சோகமா இருக்கிறீங்க, வீட்டுல பிரச்சனையா இருக்கிறது, குழப்பமா இருக்கிறது, பிரிவினையா இருக்கிறது, ஒருவேளை என்ன செய்யறதுன்னு புரியாம நீங்க இருக்கிறீங்கனாக்கா, ரொம்ப சோர்வா இருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்டிப்பா அவரு விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல நீங்க இருக்கிறீங்கனாக்கா, உங்க ரிப்போர்ட் ரொம்ப நெகட்டிவா இருக்குது, உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறீங்கனாக்கா, எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இயேசு கிறிஸ்து கண்டிப்பா நமக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவனா இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை வைத்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. முக்கியமாக ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே இயேசு சுவாமி, ஒருத்தருக்கும் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்கனாக்கா, யாராவது பலவீனமா இருக்கிறாங்கனாக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக, ஆலயத்துக்கு போக முடியாதவங்களுக்காக இயேசுப்பா நாங்க உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் இறங்கி இயேசு சுவாமி ஒருத்தரையும் பலப்படுத்துங்க. வீட்டினுடைய பிரிவினை, வீட்டுல குழப்பம் ஆண்டவரே, வீட்டுல சோர்வா இருக்குது, சண்டையா இருக்குது ஆண்டவரே, சாத்தான் உள்ள புகுந்து பயங்கரமான குழப்பத்தை உண்டாக்கி அவங்க ஆலயத்துக்கு போக முடியாம இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதை முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, அவங்க எப்படியாவது இயேசு சுவாமி இந்த நேரத்துல பலப்பட விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் ஆண்டவரே பலத்த இருக்கிற தேவனா இருக்கிறீர் ஐயா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஐசியூல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நாங்க எங்க போவோம், என்ன செய்வோம் என்று ஆண்டவரே ஆண்டவரே கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அதே மாதிரி சுவாமி, தூர தேசத்துல இருக்கிற தனிமையில இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக சுவாமி எல்லாரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிஷன் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தேர்ச்சி எடுக்க விடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க சத்துவத்தை கொடுத்து நீர் ஆண்டவரே அவங்களுக்கு பலப்படுத்த விடமா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஒருத்தரையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்துல பலப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, பலன் தந்து இயேசுவின் நாமத்தினாலே அவங்களுக்கு நீர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவர்களும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருத்தரையும் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஆலயத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒருத்தரும் நீங்க பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லாதவனுக்கு ஆண்டவரே நீ சத்துவத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. பலன் கொடுத்து ஒருத்தரையும் ஆறுதல் படுத்தி இயேசு சுவாமி இந்த நாளிலே எல்லாருமே ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போன ஒருத்தரையும் தூக்கி எடுக்க விடமா ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே அவங்களை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. வேதத்தை எடுத்து வாசிக்க உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதலாகவும், இந்த ஜெபம் உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் என்றது நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தயவு செய்து இந்த வசனத்தை வாசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பலம் தந்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுக்கு எங்களுக்கு உங்க ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹேவ் அ பிளஸட் சண்டே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much.